ஹை ஃப்ரெண்ட்ஸ், கோட் படத்தோட டிக்கெட் புக்கிங் அதுக்குள்ளேயே ஸ்டார்ட் ஆக போகுது. அதாவது யூகேல லியோவுக்கு ஏர்லியரா ஸ்டார்ட் பண்ண மாதிரியே கோட் படத்துக்கும் டிக்கெட் புக்கிங்கை இப்பவே ஸ்டார்ட் பண்ண போறதா அஹிம்சா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. லியோவுக்கே இந்த மாதிரி புக்கிங் ஓபன் பண்ணப்போ வேற லெவல் ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஸோ கோட் படத்துக்கும் அதே மாதிரி 4-5 வாரத்துக்கு ஃபர்ஸ்டே புக் ஆயிடும். நம்ம ஊர்ல எல்லாம் ஏன் இதை ட்ரை பண்ண மாட்டாங்கன்னு தெரியல. ஏன்னா இங்கேயும் அதே மாதிரி கொண்டு வந்தா கலெக்ஷன் எல்லாம் பயங்கரமா இருக்கும். பட் மேனேஜ் பண்றது ரொம்ப கஷ்டம்ன்றதால பண்ண மாட்டாங்க. பட் சீக்கிரமே அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இங்கேயும் வரும். அண்ட் ஜூலை மந்த் முடிய போகுது. நெக்ஸ்ட் மந்த் ஆகஸ்ட் ஃபுல்லா எப்படியும் கோட் அப்டேட் தான். காஸ்ட் அண்ட் க்ரூ இன்டர்வியூ, ஆடியோ லான்ச், ட்ரெய்லர்னு வேற லெவல்ல அப்டேட்ஸ் பேக் டு பேக் வரும். சும்மாவே தளபதி படம்னா அவ்வளோ கிரேஸா இருக்கும். இந்த டைம் தளபதி வேற இன்னும் 2 படம் தான் சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ அதனால எல்லாருமே இந்த 2 படத்தையுமே தியேட்டர்ல விட்னஸ் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. அதனால பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்லாம் சும்மா தெரிக்கும். கூடுதலா கண்டென்ட்டும் ஒர்க் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் பிளாஸ்ட் தான் 1000 கோடி கூட பாசிபிள். மெயினா கண்டென்ட் ஹிந்திலையும் ஆந்திராவிலையும் ஒர்க் ஆகணும். ஏன்னா ஹிந்தி மார்க்கெட்டு ரொம்ப பெருசுன்றதால அங்கிருந்து ஒரு 400-500 கோடி வந்தாதான் 1000 கோடின்றது பாசிபிள். ஸோ அந்த மேஜிக் நம்பர் 1000 கோடியை யாரு தமிழ்ல இருந்து ஃபர்ஸ்ட் ரீச் பண்றாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் 1000 கோடி அடிக்கிற படங்கள் மோஸ்ட்லி எல்லாமே ஏதாவது ஸ்பெஷலான ஒரு ட்ரையா இருக்கு. ஏன்னா ரீசெண்டா ரிலீஸ் ஆன கல்கி படத்துக்கு ஒரு ஆவரேஜான ரிவ்யூஸ் வந்தா கூட அந்த படத்தோட விஷுவல்ஸ் பயங்கரமா பேசப்பட்டு அதனாலேயே 1000 கோடி ரீச் பண்ணுச்சு. பட் அன்பார்ச்சுனேட்லி கோட்டும் சரி, தளபதி 69 சரி அந்த மாதிரி ஒரு ஜானர் இல்ல. ஸோ முழுக்க முழுக்க கண்டென்ட் ஒர்க் ஆனாதான் 1000 கோடி பாசிபிள். கண்டென்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.